கடலூர் அருகே கல்லூரி மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினரை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடக்கு ராமாபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்ற கல்லூரி மாணவரை அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். மேலும் அவர்கள் அளித்த பொய் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொள்ளாமல் திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் ஜெயக்குமாரை கைது செய்தனர். இதை அறிந்த அப்பகுதி மக்களும் பாமகவினரும் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொய் வழக்கில் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த பாமகவினர் உடனடியாக அவரை விடுதலை செய்து தாக்குதல் நடத்திய இளைஞர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததால் பாமகவினர் போராட்டத்தை கைவிட்டனர். கடலூர் திருப்பாப்புலில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்திப்பில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சாலை மறியல் செய்து அதன் பிறகு வந்தக்கூடிய அதிகாரிகள் நாங்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் இப்ப சாலை மறியலை கைவிட்டு காவல் நிலையத்தில் இப்ப காத்துட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிகளை ரிமாண்ட் பண்ணணும். இதனிடையே கடலூர் மாவட்டம் மஞ்சங்கொல்லையில் பாமக பிரமுகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து பாமகவினர் நடத்திய போராட்டம் குறித்து அவதூறாகவும் வன்னியர் சங்க தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் பாமகவினர் புகார் அளித்தனர். மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ், வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சிங்காரவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வன்னியர் சங்க தலைவர் திரு பூத்த அருள்மொழியை கழுத்தை அறுத்துவிடும் கொண்டுவிடும் என்று கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இரு சமூகத்தினிடையே ஜாதி வரி மோதல் உருவாக்கும் விதமாக பேசியுள்ளார்கள். இதனை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் திரு நீதிவல்லல் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இதேபோல் கலவரத்தை தூண்டும் வகையிலும் சமூக ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பேசிய விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் காவல் நிலையத்தில் பாமகவினர் புகார் அளித்தனர். கொலை மிரட்டல் விடுத்த விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளை கைது செய்ய சொல்லி இன்றைக்கு புதுவை மாநில வன்னியர் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் ஏஜி மதியழகன் அவர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்திலே புகார் அளித்துள்ளோம். அந்த புகாரின் அடிப்படையிலே அந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக வழக்கு பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.